பிரதர், நாய்களை பிடிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கல, உங்களுடைய கருத்து என்ன? நாய்களை பிடிக்கிறதெல்லாம் வந்து ஓகே தான். பட் அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கிடைக்கிது. ஒரு வகையில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான் அதே ஹேண்டில் பண்ணுது நம்மளை. ஸோ நான் பேசிக்காகவே பெட் லவ்வர். ஸோ நாய்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பேசிக்காகவே வந்து இந்த மாதிரி நாய் இருக்கிறது வந்து நல்லது தான். அதை வந்து கெடுக்க வேண்டாம். அது இருந்து அது பாட்டு ஒரு சுதந்திரமாக போயிட்டுருக்குது. தேவையில்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இல்லையா? திடீர் சில நேரங்களில் நாய்கள் வந்து பைக்கில் போகிறவங்க, நடந்துட்டு போகிறவங்க எல்லாம் கடிக்க வருது இல்லைங்களா? பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகிருக்கும். அதை பற்றி நீங்கள் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசன் இருக்குது. அதை நான் ஆராய விரும்பல. பட் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி போனோம்னாலே பெரிய இஷ்யூ இல்லை. நான் இதுவரையும் வந்து நாய் பார்த்தாலே நின்றுடுவேன். அது அதுவும் போயிடும், அதோட வேலையை பார்த்துட்டு போயிடும். அதான் அது நம்ம அந்த செல்ஃப் கண்ட்ரோலோடு தான் போகணும். அதுவும் ஒரு விலங்கு தான், நம்மளோட வாழ்கிறது தானே. ஸோ அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இல்லை, நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, சிசிடிவி கேமரா வீடியோஸ் எல்லாம் வந்துருக்கு இல்லையா? அதில் குழந்தைகள்லாம் நாய்க்கள் வந்து வாலண்டியராகவே இல்லையா, அதே ஏதோ ஒரு கோபத்தில் வந்து எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு அடிக்குது, பெரியவங்களுக்கு அடிக்குது, பைக்கில் சேஸ் பண்ணிட்டு போகிறவங்க. அது கஷ்டம்தாங்க. அதாவது ஒரு வீதிக்கு ஒரு நாயின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஒருத்தருக்கு டிபெண்ட் பண்ணி அது இருக்கிறது தான் பிரச்சனையே. நம்ம எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டிபெண்ட் பண்ணி இருக்காமல் எல்லோரும் அதை அரவணைச்சு போனோம், அது பெரிய இஷ்யூவாக இருக்காது என்னை பொறுத்த வரையும். ஆனால் பட் அதை எடுத்துகிட்டு போய் பராமரிக்கிறத நல்லா பண்ணால் பரவாயில்ல. அதை தேவையில்லாமல் இது பண்ணுறது தான், அதோட இனத்தை அழிக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. அவ்வளோதான். நாய்களை பாதுகாக்கலாமா? இது வரும் காலத்தில் பாதுகாக்கலாமா? கண்டிப்பாக அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு பார்க்கணும். கவர்மெண்ட்டு தான் அதை செய்யணும். அதை எல்லாம் பராமரிக்கிறத நீட்டாக பண்ணி அதுக்குன்னு ஒரு விஷயத்தை உண்டாக்கணும் இல்லையா? அதோட இனத்தையும் அழிக்கக்கூடாதுங்கிறது என்னோடய ஆசை. ஏன்னா மனுஷனோட இதை வந்து அழிக்காத மாதிரி இதையும் பண்ணணும். அப்படி சொல்கிறீங்க. நாய்க்கடியால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ரேபிஸ். கண்டிப்பாக நானே 2 தடவை ரேபிஸ்னால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கேன். பட் இது என்னென்னா, ஒரு கட்டத்தில் அதுவும் ஒரு ஜீவன் தானே, நம்ம கூடயே அதை வாழ்கிறது தானே. அதனால் அதையும் அது போக்கில் விடணும் சும்மா. ஏன்னா இதே ரோட்டில் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். நாய்களுக்கு சாப்பாடு வந்து மெனக்கிட்டு வந்து ஒரு என்ஜிஓ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன என்ஜிஓலாம் தெரியாது. நான் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறதும் வரவேற்கிற விஷயம் தானே. ஏன்னா மனிதாபிமானம் அங்கேயும் வருது. ஓகே, குழந்தைகளை கடிக்குது எல்லாம் ஓகே தான். பட்டு அதுக்கான ஸ்டெப்பும் எடுக்கணும். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நாய்களில் இருக்க தான் செய்யுது. அது எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது ஒன்றும் ஹார்ம்ஃபுல்லாக இல்லையே. நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான். அதோட பயத்தினால தான் இது எல்லாமே நடக்குதுங்கிறத நான் யோசிக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இருக்குது எல்லாம் பண்ணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் நிறையா இருந்து குழந்தைகளை கடிக்குதுன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வளர்க்குறவன் மேலே தான் எவனை கடிக்குதோ அவனை தூக்கி யாருமா சொல்ல வச்சா அடுத்த ஒழுங்காக வளர்த்துருவான். இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதைத்தானே கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாய்களை பிடிக்கணும், நாய்களை பிடிச்சு என்ன பண்ண போகிறாங்க? வளர்த்துறாங்களா? நாய் கண்ட்ரோல் ஆகாதுலண்ணா. அவங்க வளர்க்குறாங்கன்னா, வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளே இப்போ இந்த பையன் ஒரு நாய் வளர்க்குறான், அவன் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டான். வெளியே விட்டாலும் கண்ட்ரோலாக பார்த்துக்கிறான். அதே மாதிரி தனித்தனியாக வளர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தெருநாயின் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் இடங்கள் வருது. அதை வந்து அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கும். அதை தான் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இல்லை பெருசாக பண்ணுறது இல்லை. இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு எல்லாம் வந்து கண்ணீரும் கவலையுமா அதை பார்த்து இல்லை உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு. நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாய்கள் எல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல? ஆமாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு முன்னாடி போட்ட ஆர்டர் கரெக்டான ஆர்டருங்க. எல்லா நாயும் பிடிச்சி நம்ம நாட்டிலேருந்து நாட்டை சுத்தப்படுத்துகிற ஆர்டரு. எங்கள் நாய் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுது வீடியோ போடுற பணக்காரங்க யார் மேலேயும் வந்து தெருநாய்ங்க வந்து கடிக்க போகிறது கிடையாது. அதில் கஷ்டப்பட்டு அவதிப்படுறவங்க எல்லாமே வந்து ஏழை மக்கள் தான்.
அங்கே அது நாய்க்காக போராடுற எந்த பீட்டா யாராக இருந்தாலுமே வந்து ரோட்டில் இருக்கிற நாயை வந்து சரியாக பார்க்க போகிறதில்ல. அவங்க நாய் பண்ணுற அசுத்தத்தை க்ளீன் பண்ண போகிறதில்ல. அவங்க குழந்தைங்களை யாரும் கடிக்க போகிறதில்ல. அவங்கெல்லாம் பணக்காரங்க நல்லா பங்களாவில் உட்காந்துட்டு ஜாலியாக இருக்காங்க. கஷ்டப்படுற மக்கள், ஏழை மக்கள், அவங்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுச்சு, க்ளீன் பண்ண வேண்டியதானே. அவ்வளோ பொறுப்பு இருக்கிறவங்க எல்லா நாயும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தத்து எடுத்து அவங்க வீட்டில் போய் வச்சு வளர்த்துக்கோங்க. வளர்க்க முடியலன்னா கம்முன்னு இருங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்லாம் வேலை முடிஞ்செல்லாம் நைட்டு எல்லாம் போகும்போது இல்லை எங்கேயாவது ஏங்க நான் பெங்களூரில் வேலை பார்த்தப்போ எங்கள் ஒரு இடத்துல இருந்தேங்க. அங்கே வந்து மெயின் ரோட்லேருந்து வீட்டுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு ஒரு நாள் நான் நாயை கவுண்ட் பண்ணேன். 60 திருநாய்ங்க இருந்தது. நல்லா வளர்ந்த ஆம்பளை நானே நடந்து போகிறப்ப யோசித்து பார்த்து தான் போகணும். சின்ன குழந்தைங்க அதே தெருவில் எத்தனை குழந்தைங்க கடி வாங்கியிருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து கொஞ்சம் அடித்தட்டு மக்கள் தான். எங்கேயும் பணக்காரங்க வீட்டில் எங்கே சொல்லுங்கள், எங்கள் ரேஸ் கோர்ஸில் தானே எடுக்கிறீங்க. எத்தனை திருநாய்ங்க இங்கே இருக்குது? நீங்கள் எத்தனை பங்களா இருக்குது? அந்த பங்களா பக்கத்தில் எங்கே திருநாய் இருக்குது? எவ்வளோ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், அங்கே எங்கே திருநாய்ங்க இருக்குது? எல்லாம் ரோட்டில் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் தான் கடி வாங்குறது, அடி வாங்குறது எல்லாம். அது மட்டும் இல்லாமல் பைக்லாம் போகும்போது கூட பைக்கில் இப்போவும் என் பொண்ணு வந்து பைக்கில் போகிறப்போ அப்பா நாய் துரத்துதுன்னு வா, நான் வந்து பைக்கை நிறுத்திட்டு நாய் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இது ரொம்ப தப்புங்க. ஃபஸ்ட்டு மனுஷ உயிரா நாய் உயிரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கடி வாங்குது 100 நாய் சாவடிக்கணும்னா 100 நாய் சாவச்சிடலாம், தப்பு இல்லை. ஒரு குழந்தை கடி இல்லாமல் காப்பாற்றணும், அவ்வளோதான். ஆனால் அது வந்து கொல்லுறது அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம். அதுவும் உயிர் தான். சிக்கன் சாப்பிட்றீங்க, சிக்கனும் உயிர் தான். அதோ பின்னாடி இருக்கிற செடியை பிச்சு சாப்பிட்றீங்க, செடியும் உயிர் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? உயிரை சாப்பிட்ணுன்னா உயிரோட இருக்கிற நாய் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கரெக்டாக சொன்னீங்க, அது சரிதான். ஓகே, இல்லை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆர்டர் போடணும். இந்த மாதிரி சும்மாங்கட்டி அந்த வீடியோ போட்டு அழுகுறவங்க, ரோட்டில் வந்து கூப்பாடு போடுறவங்க, அவங்களெல்லாம் கண்டுக்காமல் மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து அந்த ஆர்டர் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை தவிர்த்து இந்த மாதிரி பேக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. கரெக்ட் தான் மேடம். நாய்களை பிடிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க இல்லையா, அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் சொல்ல முடியுமா? இல்லை, ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஈவன் தான் அவங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளே இல்லைனாலும் லைக் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். இப்போ நம்ம திடீர்னு நைட்டில் லேட்டாக போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் நம்ம துணையாக இருக்குது. லைக் ஒரு நாள் நம்ம பிஸ்கெட் போட்டால் கூட நம்ம பின்னாடியே வருது, நமக்கு ஒரு சேஃபாக இருக்குது. ஹியூமன்ஸை விட டாக்ஸ் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுது. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டாக்ஸை பிடிக்கிறத விட லைக் ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாச்சும் எடுக்கலாம், வேக்சின் போடலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம். இப்போது நமக்கு எப்படி வீடு இருக்கோ, ஸோ அதுக்கு அந்த இடத்துல தான் பிறந்திருக்கு. ஸோ அதுதான் அதுகளோட ஹோம். நம்ம அதை போய் இன்னொரு இடத்துல விட்டு நம்ம லைக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போதே நம்ம அந்த ஹோம் அப்படிங்கிற ஃபீலை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த டாக்ஸ்க்கும் இருக்கும். ஸோ பெட்டர் ஏதாச்சும் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், லைக் வேக்சின் போடலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்க சொல்கிறீங்க. தெருநாய்க்கள் எல்லாம் வந்து நிறைய பேர்லாம் துரத்திட்டுலாம் போகுது, பார்த்துருப்பீங்களா? துரத்திட்டு போகும் நல்ல யூடியூப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிறு குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே. அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள்? இல்லை, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டோம்னா அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. பிடிச்சிக்கடா பிடிச்சிக்கண்ணா. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டா டிஸ்டர்ப் பண்ணாது. ஈவன் எங்கள் வீட்டுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லைக் 15 to 20 டாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போகும்போது எங்களுக்குமே பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி எங்ககிட்டயும் பெட் இருக்குது, இவ்வளோ டாக்ஸ் வெளியே இருக்குது. அதுக்கு நாங்கள் எங்களை பார்த்தாலே குலைக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கும்போது அதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நமக்கு ஓகே, ஒரு ப்ரொடெக்டிவாக தான் இருக்குது. டெய்லியும் போகிறோம் வரோம், அதுவும் அது பாட்டுக்கு அது தூங்கிட்டு இருக்கு, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விடும்போது கண்டிப்பாக அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிவியில் பார்க்குற அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொல்லக்கூடாது, அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால மக்கள் வந்து நிறைய பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றின உங்களுக்கு கருத்து? மேபி அவங்க டாக் பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம். சில பேர் ஈவன் தோ இந்த ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க லைக் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஹியூமன்ஸ்னாலே தப்பு தான், டாக்ஸ் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லையும் இருக்காங்க. மேபி சில சுச்சுவேஷனில் நடந்திருக்கலாம், டாக்ஸ் நிறைய பேரை கடிச்சு. சில பேர் நம்ம ரோட்டில் போகலாம் நிறையா பார்க்குறோம். பட் அந்த டாக் என்ன கோ த்ரூ பண்ணி அப்படி அக்ரெசிவ் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கும் ஒரு ஹியூமன் தான் கண்டிப்பாக ரீசனாக இருப்பாங்க. ஸோ மேபி அதனால அவங்க சொல்லலாம் டாக்ஸ்னாலே அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. மேபி அவங்களுக்கு பெட் சுத்தமாக அலர்ஜி, நிறைய பேருக்கு அந்த மாதிரி பெட்ஸே பிடிக்காது. ஒரு டாக் மாதிரி, இதெல்லாம் ஒரு நாய், இது ஒரு அனிமல்ங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களும் ஒரு லிவிங் பீயிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஓகே, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
வராது. இப்போ நாய்க்கடியால் ரேபிஸ் வேக்சின் எல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ரேபிஸ் அட்டாக் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின உங்களுக்கு கருத்து? இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ டாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல கவர்மெண்ட் விட்டாலும் எகெயின் இந்த ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ரேபிஸ் வேக்சின் அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாச்சும் எடுத்தோம்னா கூட ஓகே தான். நான் லைக் இன்ஸ்டாவில் கூட பார்த்தேன், 2 கேர்ள்ஸ் சம் பெட் பேஜ் தான், தேவர் வேக்சினேட்டிங். கிட்டத்தட்ட 1 டேயில் 300 ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு அவங்க வேக்சினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்து. கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டாக தான் ப்ரோ இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் போகிறோம், நாய் குறுக்கால வருது, அதனால் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது. அதுதான் மெயின் விஷயமா இருக்குது. இப்போது யதார்த்தமாக இப்போ நம்ம போகிறோம், ஒரு நாய் வருது, சரி இப்போ நாமளும் வந்துட்டு இப்போது என்ன சொல்கிறது, இப்போ நிறையா பேர் வந்துட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, நாய் பாவம், கருணை, அன்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்போ நம்ம வந்துட்டு கோர்ட் நாய் பிடிக்கணும்னு சொல்கிறக்காக இப்போ என் கையில் ஏதாவது ஒன்று கொடுத்து போய் கொல்லுங்கன்னு சொன்னால் நான் போய் உடனே கொண்டுற மாட்டேன். அந்தளவுக்குலாம் நம்மளும் கிடையாது, நம்மளும் மனுஷங்க தான். நம்ம அது என்ன சொல்கிறோன்னா, இதனால் இந்த ஆபத்தெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ கோர்ட் ஒரு முடிவு சொல்லுது, அப்போ அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். என்ன சட்டமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவங்களும் கொண்டு போய் நாயை ஒன்று இப்போ நான் அடிச்சு கொள்ள போகிறேன், இதை பண்ண போகிறேன்னா சொல்ல, கருத்தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதோட வீரியம் வந்துட்டு கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், நானும் எங்கள் தெருவில் இருக்க நாய்க்கு நானும் சாப்பாடு போட்டு தான் இருக்கேன், நம்ம ஒன்றும் அதுக்கு ஆப்போசிட்லாம் கிடையாது. ஆனால் இப்போ அந்த நாய் யாராவது கடுக்க போச்சுன்னா நானே போய் வந்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ணி காப்பாற்ற தான் செய்வேன். ஏன்னா மனுஷங்களை கடிக்க வரும்போது நம்ம நாய்க்கு போயிட்டு நீ கடி நான் சொல்ல முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எனக்கே ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்துச்சு. நைட்டு ஒரு 12 மணிக்கு நல்லா பசின்னு சொல்லி ஜொமேட்டோவில் ஒரு ஃபுட் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் டெலிவரி பண்ண வந்தவர் வந்துட்டு டெஃபெண்டம், பேச முடியாது, காதும் கேட்காது. ஸோ மெசேஜில் தான் எனக்கு கன்வே பண்ணார். மெசேஜில் கன்வே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் டெஃபெண்டம் இந்த மாதிரி ஆர்டர் வந்தோடனே கீழே மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னார். நான் கீழே வாங்க போகிறேன். திரும்ப அவர் கிளம்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாய் அவர் சுற்று போட்டுருச்சு. எனக்கு வந்துட்டு அந்த இன்சிடெண்ட் வந்துட்டு பயங்கரமாக பாதிச்சிருச்சு. அவர்னால எப்படி ஹெல்ப் கேட்க முடியும்? இப்போ நம்ம வந்துட்டு கேட்குறோம், சவுண்டு போடுறோம், போகுது. அவர் என்ன பண்ணுவார் அந்த சிச்சுவேஷனில்? அப்போ அவருக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அதனால தான் கரெக்டாக. அதுதான் அவங்க அதான் நாய் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க என்னென்னா, காரில் போவாங்க, நடந்து போகிறவங்களும் பாதிப்பாங்க, பைக்கில் போகிறவங்களும் பாதிப்பாங்க. காரில் போகிறவங்களுக்கு தெரியாது, வீட்லேயே உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியாது. இறங்கி வந்து தெருவுக்குள்ளே போகிறவங்களோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறோம் ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது வலியும் வேதனையும் தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பதட்டத்தில் அவங்க பைக்கை கீழே போடவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு இதுலேயோ கொண்டு போய் மோதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்மளே பார்க்குறோம். நாய் குறுக்கால வந்து தெரிச்சு போய் விழுகிறாங்க. என்னங்க எல்லாம் கூடினிக்காம பார்த்தா நாய் வந்துருச்சு. என் தம்பி வீட்டிலேருந்து மேடி ஏறி திரும்பினான், ஒரு 20 கூட அந்த இதில் தாண்டி இருக்க முடியாது, ஸ்ட்ரீட் வந்து விழுந்தான். ஒரு நாய் குறுக்கால பூந்துருச்சு, R15லேருந்து விழுந்துட்டான். சுற்றி வந்தவங்களாம் இந்த வண்டியிலேருந்து வந்தாலே ஃபாஸ்ட்டாக தான்ப்பா வருவான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாய் குறுக்கால வந்து விழுந்துட்டான். சரின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. 1 மாதம் வேலைக்கே போக முடியல. அதனால் ஃபுல்லாக நம்மளோட அது ரிலேட்டடாக இருக்கிற நம்மளுக்கு இது வந்துட்டு பாதிக்குது. அமௌண்ட்டு கூட அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ கை ஃப்ராக்சர் ஆகி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது மூலியமாக வருது. இப்போ வெயிட்டு தூக்குறதுக்கு சிரமம், அந்த மாதிரிலாம் சில இது ஆகுது. இப்போ நீங்கள் இது சொல்லிட்டீங்க, நாய்க்கு பாதிக்கப்பட்டதுனால இனி அதையும் எதாவது சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு பாதிப்பு ஆயிருக்கும், அதை பற்றி அதுதான். அதை நாங்கள் வந்து இப்போ நாயே வேண்டான்னு சொல்லலை. நாய் வளர்த்துறீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, கட்டி போட்டு வைங்க, இல்லை உங்கள் கேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் ரோட்டில் வளர்த்துறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை வெளியே விட்டுடுறீங்க, கண்டுக்கிறதே இல்லை. அது ரோட்டில் போகிற வர்றது பசிக்காக அது 4 பேர்த்த துரத்துது. நான் நாயையும் தப்பு சொல்லலை, வளர்த்துறவங்க கரெக்டாக வச்சுக்கிட்டா ஏன் அது தெருவுக்கு வரப்போகுது, தெருவில் ஏன் அத்தனை நாய் ஆக போகுது, அதை தான் சொல்லுங்கள். தெருவில் இருக்கிற நாய்கள் அதுக்கு தான் கோர்ட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்களுக்கு நாய் வளர்க்கணுன்னா ஒரு லைசன்ஸ் எடுத்து அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதே கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆக்டர்ஸ் அவங்கெல்லாம் போட்டு அழுகுறாங்க, தாராளமாக நாய் வாங்கி வளர்க்கட்டும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போகிறோன்னா தெருநாய் எவ்வளவோ இருக்குது. எவ்வளோ வேணாலும் இவங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கட்டும், வச்சு வளங்க, எவ்வளோ வேணாலும் வளங்க, எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கோங்க, சாப்பாடு போடுங்க, வேக்சின் போடுங்க, லைசன்ஸ் வாங்கிக்கோங்க. ஆனால் முறைப்படியாக லைசன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் நாய் வளர்க்குறவங்ககிட்ட லைசன்ஸே கிடையாது. ராட் வீலர்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு லைசன்ஸே இல்லாமல் இவங்க வாங்கிட்டு
அதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏறி டேட்டா கழுத்துலேயே கிடைக்குது. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்பேன், ஒரு வயசானவருடைய ஆமாம் கடிச்சு வச்சிருது. அந்த ஃபாரின் டாக்ஸ் பண்ணுறது அது அதுக்கு மேலே இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒரு வகையான பிரச்சனைனா இவங்க வளர்க்குற ஃபாரின் டாக்ஸ் அது அதுக்கு மேலே இருக்குது. அது ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குது. அது நம்ம நாட்டுக்கு செட் ஆகாது. இவங்க வளர்க்குறதா இருந்தால் அந்த மாதிரி டாக்ஸை லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு வீட்டில் வச்சு வளங்க. அதுக்கு வெளியே கூட்டு வரதா இருந்தால் வாய்க்கு கேப் போட்டு கூப்பிட்டு போங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிவனேன் இப்போ நான் பாட்டுக்கு சிவனேன் போயிட்டுருக்கேன். இது அது என்னை வந்து கிடச்சிருச்சுன்னா நான் இதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் 4 ஊசி போட்டு அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு சுற்றிட்டு என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இது பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. கோர்ட் ஒரு ரூல்ஸ் சொல்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க முதல்ல. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு மனித நேயத்தில் இருக்கிறவன், நான் வந்துட்டு அன்பானவன், கருணை எனக்கு இருக்குது, அது எங்கள் குழந்தைங்க மாதிரி, எங்கள் குழந்தைங்களும் தான் கிடைக்குது, என்ன பண்ணலாம்? அது ஒரு உயிர் தானே அப்படின்னு. ஆமாம், அதையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான். எல்லாமே உயிர் தான். எங்களுக்கு உயிர் இருக்குல்ல, நான் பார்த்துக்கணும்ல. எங்கள் குழந்தைங்களுக்கு உயிர் இருக்குது. அதுவும் குழந்தைங்க. நாய்க்கு வாயிலா ஜீவன் என்ன பண்ணும்? குழந்தைங்களாலையும் பேச முடியாது, கத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஒரு குழந்தை தெருவில் விளாண்டுருக்கு, 4 நாய் சுற்றி போட்டுருது, என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். ஆமாம், கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். பிரதர், கோர்ட் நாய்களெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, ஓகே, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ப்ரோ, அது கோர்ட் ஆர்டர் சொல்கிறது கரெக்டுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தாலும், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து நம்ம சரியான பாதுகாப்பு கொடுக்கணும். அதை வந்து நம்ம பிடிச்சி அதுக்கான ரெஸ்கியூ பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும். அதை வந்து இப்போ ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேர்லெஸ்ஸாக நினச்சிட்றாங்க. அதை வந்து கேர்லெஸ் பண்ணாமல் அதுக்குன்ட்டு தனியாக இப்போ வந்து இந்த நீங்கள் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக் வந்து ஃபுட்டெலாம் வைக்கிறாங்க. இவங்க ஃபுட்டு வைக்கிறது வந்து இதை வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாயெலாம் இந்த டாக்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணி அதுக்கான சாப்பாடு கொடுத்து, இப்போ வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவங்க வந்து இந்த டாக் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு இது மாதிரி பண்ணால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்கில் நீங்கள் போட்டிங்க, இது மாதிரி விடுறதுனால நிறையா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க வருது, அது கடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மாதிரி வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்தாங்கன்னா அது வந்து இது மாதிரி ஒன்றும் பண்ண தேவையில்லை, பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தெருநாய்கள் எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க, கொல்றாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப தவறு. இல்லை, ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டெல்லாம் அழுதெல்லாம் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக. அதை பற்றி உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக. அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்கன்னா அது கரெக்ட் தான். அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு பதிலாக ரேண்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, அவங்க வந்து அழுகிறதுக்கு பதிலாக அதை எதுக்கு வச்சு இதை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அழுகிறது, அது சோசியல் மீடியாவில் போடுறது, அதனால ஒரு இதுவும் இல்லை. அதுக்கான பாதுகாப்பு சரியாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. மந்த்லி எவ்வளோ இது பண்ணுறோம், எல்லாம் இது பண்ணுறோம், வேஸ்ட் ஆஃப் மணி பண்ணுறோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்க எங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பைக்கில் போகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நடந்து போகிறவங்க, நிறைய இந்தியா வந்து ஏழை நாடு தானே, அப்போ எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. மக்கள் எல்லாருமே, நிறைய குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே நாய்க்கடியால் பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து? அது பாதுகாப்பு வந்து கரெக்டாக நம்ம கொடுக்காதங்காட்டியும் தானே அப்படி ஆகுது. பாதுகாப்பு கரெக்டாக கொடுத்தாங்க, அதுக்கான இது பண்ணாங்கன்னா அது மாதிரி எந்த தவறும் நடக்காது. ஸோ இந்த கவர்மெண்ட் இந்த ரூல் போட்டிருக்கறதுனால ஐ டோன்ட் ஃபீல் குட் அபவுட் திஸ். ஸோ இவங்க வந்து எல்லா ஸ்ட்ரீட் டாகும் ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்டும் அதிகம், ப்ளஸ் லைக் இந்த டாக்ஸுக்கு ஹோம்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது, கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் குட் அபவுட் திஸ். தேங்க்யூ. இல்லை, நாய்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல, கடிக்கவெல்லாம் செய்யுது. அது அவங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். லைக் அவங்க வந்து சீன்னா தான் அந்த நாய் வந்து கடிக்குது, இல்லைனா லைக் அது பாட்டுக்கு அதோட விஷயம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், அதனால தான் இன்னும் வந்து கடிக்குது. ஸோ இட்ஸ் தேர் மிஸ்டேக். இல்லை, தெருநாய்க்களை பிடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. எஸ். அதை பற்றி உங்களுக்கு? அது ஷெல்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகிடும், அதனால் ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் திங். ஆல்ரெடி ஜிடிபி ரொம்ப லோவாக தான் இருக்குது, ஸோ இட்ஸ் அ பேட் திங். தேங்க்யூ. தேங்க்யூ. அது சரிதான், அது தப்பு இல்லை, சரிதான். நாயை வந்து சரி பண்ணணும். நாயை பிடிச்சிக்கிறது எதையுமே பண்ணுறதுல தப்பே இல்லை. என்ன கேட்டால் கோர்ட்டு ஆர்டர் தப்பு இல்லை, மக்கள் வந்து திருந்தி அதை சரின்னு ஏற்றுக்கணும், அதை ஃபாலோ பண்ணுறது அது வந்து அவரோட முயற்சி.
இப்போ நிறைய நாய்கள் வந்து தெரு நாய்கள் வந்து பைக்கில் போகும்பொழுது மக்கள் நடந்து போகும்பொழுதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து கடிக்குது. நீங்கள் கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து? அது காரணம் என்னென்னா அந்த நாய்க்கு சரியான ஃபுட்டு இல்லை. உண்மை அதுதான். நாய்கள் இப்போ நாய்கள் ஓடுறப்போ குறுகி நாய் ஓடுது. நாய் ஓடி எத்தனை பேர் நாய் பற்றி ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்க தெரியுங்களா? அது நடக்குதானே செய்யுது. அதுக்கு வந்து நாம தான் கவர்மெண்ட் வந்து அதை இது பண்ணணும். நாயை பிடிக்கிற தப்பே இல்லை. இப்போ ஃபாரினில் என்ன அந்த நாய்க்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறத ஒரு இதில் வச்சு அடிக்கிறாங்க. அந்த நாய்க்கு வந்து இதாகிறது, எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி வந்து எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பிடிச்சி ஊசி போடுறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்தது. அதை வாங்கி அதை ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது கன் மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க இல்லைங்களா? அது மாதிரி டெவலப் பண்ணி பண்ணணும். கோர்ட்டு ஆர்டர் வந்து தம்பி, கோர்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. கோர்ட் வந்து இப்போ வந்து சிலவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எல்லாருக்கும் சாதகமாக இல்லை. அதனால் என்ன கோர்ட் ஆர்டர் பண்ணணும்னு இல்லை. அறிவியல் எவ்வளோ வளர்ந்துருக்கு. அந்த அறிவியலை வந்து இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஈவன் நான் இது பண்ணுறேன், டிச் இருக்குது. சந்திராயன் அனுப்புகிறோம். இந்த டிச்சை க்ளீன் பண்ணுறதுக்கு எவனாவது முயற்சி பண்ணுறானா? சொல்லுங்கள். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இது டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது. டெக்னாலஜி வச்சு நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். பிடிச்சி நீங்கள் ஊசி போடுறீங்களே, ஃபோர்ஸ் பண்ணுங்கள். ஒரு கன் மாதிரி வச்சு அதுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதை நாய் கடிக்கிறது, அது நாயினால் வர்ற இது என்ன நோய்கள் பரவுறது தடுக்கிறதுக்கு எல்லாம் முடியும். நாய்க்கடினால நிறைய பேர் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. டெஃபினட்டாக அவதிப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் வந்து ஃபுட்டோடைய இதை நாயை வந்து நாய் மாதிரி நடத்துறதில்ல. தெருநாயை வந்து தெருநாயை பார்க்குறோம்ல, அந்த தெருநாய்கள்கிட்டே சில குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டி இருக்குன்னு அது அந்த தெருநாய் வருதுன்னா எத்தனை இது தெளிக்கிற மருந்தெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அந்த நாய்களுக்கு எதாவது தெளித்து இது பண்ணலாம்ல. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க தம்பி. நீங்கள் இப்போ ஒரு ஆர்வமாக கேட்குறீங்க, சொல்கிறோம். இது அறிவியல் பூர்வமாக யார் திங்க் பண்ணுறான்னு பாருங்கள். அவனுக்கு போகுதான்னு பாருங்கள். அதுக்கு ஏகப்பட்ட இது பண்ணுவான். அப்புறம் இவன் என்னடா இது மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவன் யாருடான்னு யோசிப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் என்ன, ஒரு மனுஷனுக்கும் எண்ணங்கள் இருக்குது, செயல்பாடு இல்லை. அரசும் செய்யணும். இதை உங்களை மாதிரி அவங்க உறக்க சொல்லணும். ஆமாம், அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ் தம்பி. அது அந்த கருத்து எனக்கு பிடிக்கல. அந்த கருத்து வந்து எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அந்த நாய்களுக்கெல்லாம் வேக்சின் போட்டு அந்த தடுப்பூசியில் போட்டு மறுபடியும் அவனை வந்து ரோட்டிலே விட்டுடலாம். அவனுங்களாம் எல்லாம் நல்ல பசங்க. எனக்கு வந்து நானும் டாக் லவர் தான். நானும் வீட்டில் நாய் வச்சுருக்கேன். அதனால் அந்த இதை வந்து நான் ஏற்கலை அப்படின்னு என்னோட கருத்து. அதான் டாக் லவர்னு சொல்றீங்க. தெருநாய்க்கெல்லாம் வந்து நிறைய பேரெல்லாம் கடிக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாம், பைக்ல எல்லாம் போகும்போது நீங்கள் கூட அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளெல்லாம் துரத்திட்டு எல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? அதை பற்றின உங்களுக்கு கருத்து? அது வந்து டாக் வளர்த்தாதவங்களுக்கு அது கொஞ்சம் இதாக தெரியும். ஆனால் வளர்த்துறவங்களுக்கு வந்து அது அவ்வளோக்கா பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய குழந்தைகளை, பெண்களை, வயசானவங்களை எல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிட்புல் டாக் வந்து வயசானவரோட 400 பீ கடிச்சு கொண்டு பாத்ரூம் அந்த டைம்லலாம். அதான் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் பேன், அந்த ராட் வில்லரு, அப்புறம் அந்த பிட்புல்லு, அப்புறம் நிறைய டாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து அவ்வளோக்கா ஒன்றும் இது கிடையாது. ஆனால் அதுவும் சில இதில் அந்த சம்மர் டைமில் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அந்த டைம் மட்டும் நம்ம வேக்சின்லாம் போட்டு அவங்களுக்கு கரெக்டாக அவங்க வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது, பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு என்னோட கருத்து, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்து. ஆனால் இது வந்து எனக்கு வந்து அது பிடிக்கல. அந்த நீதிமன்றத்தில் இது கொடுத்தது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ஸ், நிறைய பேர்லாம் அதே என்ஜிஓ பண்ணுறவங்க, ப்ளூ கிராஸ், அந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நாய்களை கொல்லக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் இந்த பக்கம் வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கிறவங்க நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. ஆமாம். அதை பற்றின உங்களுடைய கருத்து, மக்களுடைய அவல நிலை, கஷ்டங்களை பற்றி ஒரு சைடு வந்து பார்க்கும்பொழுது அது வந்து கொல்லணும், பிடிக்கணும் நல்லா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு அது அவங்க வந்து சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நியாயமானது தான். அது வந்து சில பேர் ரொம்ப கடிச்சு வைக்கிறதில்ல. அதனால வந்து கொஞ்சம் அவங்க பண்ணுறது கொஞ்சம் அதான் இந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் போட்டு நம்ம கொண்டு வந்து விட்டுறோன்னா வந்து யாருக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் என்னோட இது. ஆனால் அப்பவும் வேக்சின் போட்டும் கடிக்கும் பொழுது அந்த வலி வேதனையெல்லாம் அனுபவிக்கிறோம். ஆமாம், அது கடிச்சா கூட பரவாயில்லன்னு விட்டுறாலும் கடிச்சு அந்த கறியவே எடுத்துரும் இல்லையா, சதையவே பிச்சு எடுக்கிற அந்த நிலைமையிலலாம் இருக்கும் பொழுது உயிரே போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுவும் கூட பரவாயில்ல, நிறைய பேருக்கு ரேபிஸ் அட்டாக்கும் ஏற்படும். ஆமாம்,
அதை பற்றின அதான் இந்த மாதிரி வேக்சின்ஸ் போட்டால் ரேபிஸ்லேருந்து தடுக்கலாம்ல. அது இல்லாமல் அதனால தான் அதுக்கு 5 அறிவு கொடுத்துருக்காங்க. நாயினால தான் அது கடிக்கும், அதனால தான் அது 5 அறிவு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 6 சென்ஸ் இருக்கனால நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்ஸுக்கு கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும், அவ்வளோதான். நான் வந்து டாக்ஸ் லவர்னால என்னோட கருத்து அதுதான். நான் வந்து டாக் சப்போர்ட் தான். எனக்கு வந்து அந்த நீதிமன்ற இது வந்து பிடிக்கல. இல்லை மற்றவங்களோட உயிர் போகுதில்ல, ஒரு மனித உயிரும் நிறைய பேர்லாம் போகுது இல்லையா? ஆமாம். அதுக்கு தான் வந்து டாக்குக்கு வந்து வேக்சின் பண்ணிடலாம். இல்லாட்டி வந்து இந்த டாக்ஸுக்கு வந்து அந்த பிளானிங் ஃபேமிலி பிளானிங் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணால் பெட்ரு. பட் அதுக்கு முடிஞ்சால் ஃபீட் பண்ணலாம், ஃபுட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை கேஷுவலாக விட்டுட்டாவே அதுவே அது சரியாயிடும். யாரையும் வந்து இது பண்ணாது. ஒரு அக்ரெசிவான ஸ்டேஜுக்கு சொல்கிற மாதிரி தடுப்பூசி அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஃபுட் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தாவே அதுவே அது சரியாயிடும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் டாக் வளர்த்தி பழங்கினவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு டாகை வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி கொண்டுடலாம், இல்லை வந்து இது பண்ணலாம் அப்படின்றது. பட் ஆனால் அவங்க இந்த டாகுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறது இல்லாட்டி வந்து வேக்சின் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லாட்டி ஃபேமிலி பிளானிங் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் இந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. டாக் லவராக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது நம்ம வீட்டில் ஒரு நாய் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தெருவில் இருக்க நாய்க்கும் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், டாக் ப்ரீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்துற எல்லா நாயுமே வந்து ஹைப்ரீட் தான். எதுவுமே வந்து ஸ்ட்ரீட் டாக் கிடையாது. ஸோ இந்த நாட்டு முறையில் கிடையாது, எல்லாமே ஹைப்ரிட் தான் வளர்த்துறோம். ஸோ வந்து அது நம்ம வந்து தொந்தரவு செய்யலைன்னா அதுவும் யாரையும் தொந்தரவு செய்யாது. அதுக்கு தேவையான ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ இங்கே ரேஸ் கோர்ஸ்லேயே வந்து அந்த சைடில் போனீங்கன்னா எவ்வளோ டாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நாள் கூட யாரையும் வந்து சீனதெல்லாம் வந்து யாரும் சொல்லலை. அந்த மாதிரி சில டாக்ஸ் சம்மர் டைம்ஸ்லாம் அந்த மாதிரி ஆமாம் அந்த சைடில் போனால் எத்தனை டாக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் கரெக்டாக வந்து ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டெய்லி வந்து ஃபுட் வைப்பார். அதெல்லாம் வந்து நம்ம கடிக்கிறது இல்லை. நம்ம அந்த சைடு போனால் எத்தனை டாக்ஸ் இருக்கும். அதுக்கு இங்கேன்னு ஆள் வராமல் இருக்காங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில டைம் அது அக்ரெசிவாக இருக்கிறதுனா அது பிரச்சனை. இதே கிரவுண்டில் 10 டாக்ஸுக்கு மேலே டெய்லியும் தான் இருக்குது. அதெல்லாம் யாரும் ஸ்ட்ரீட்டில் வாக் போகிறவங்களே யாரையும் கடிக்கிறது இல்லை. ஃபுட் இல்லாதனால ஏதாவது மேபி எப்பயாவது தான். அது இல்லாமல் அது அந்த சம்மர் டைம் அந்த கோடை அந்த இதில் தான் அந்த அதோட இது கொஞ்சம் அக்ரெசிவ் ஜாஸ்தி. சம்மர் டைம் தான் அதோட அக்ரெசிவ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைம் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான வேக்சின்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்போ மட்டும் அவனை இது பண்ணி வச்சுருந்தா என்னோட கருத்து. சார் அது கரெக்டானது தான். நிறைய சின்ன சின்ன ஏரியாக்களில் வந்து நிறைய பாதிப்பு இருக்குது. இப்போ குழந்தைங்க ரோட்லேயே விளையாட முடியாத அளவுக்கு சூழ்நிலை நிறையா இருக்குது. இப்போ நாய்களுக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்க எல்லோரும், ஆனால் இதனால் நிறைய பாதிப்பு இருக்குது. சின்ன சின்ன ஏரியாக்களில் ஒரு ஏரியாக்குள்ளே போக முடியல, நைட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது கரெக்டான விஷயந்தான், இது செஞ்சால் நல்லது தான். நன்றி, வணக்கம். இல்லை ஏன் அப்படி நில்லுங்க சொல்லுங்க. அதாவது நாய்கள் வந்து நிறைய பேர் வந்து நாய்கள் வந்து நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆமாங்க அது வந்து நம்மளை சேஸ் பண்ணிட்டு ஆமாம் கண்டிப்பாக வருது வரும். அதனால நிறைய பேர்ல விழுந்து ஆக்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. குறுக்க வருது, அந்த மாதிரி வண்டி மேலே விட்டு நிறைய பேர் விழுந்திருக்காங்க. அதனால் நிறைய அந்த இதில் பாதிப்பு ஏற்பட்டவங்களை கேட்டால் தான் அது சரியான தெரியும். ஆனால் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இப்போவும் செல்ஃபோனில் நிறைய பார்க்குறோம். அதனால் நிறைய பாதிப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை எதிர்க்கிறவங்க இருக்காங்களா, பிடிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஹீரோஸ், அது மட்டும் நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அது வந்து பண்ணக்கூடாது, அவைகள் ரொம்ப பாவம், ஒரு உயிரினம், ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை எதிர்க்கிறாங்க இல்லையா, அதை பற்றின உங்களுடைய கருத்து? சார் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நல்லா வளர்ந்த ஏரியாவில் இருக்காங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கு வந்து இதனால் பாதிப்பு நிறையா இருக்குது. அதுக்காக இன்ஜெக்ஷன் போட முடியாத சூழ்நிலை கூட நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு தொப்புளை சுற்றி ஊசி போட நான் போட்டிருக்கேன். நானும் கூட ஏரியாக்குள்ளே போகும்போது கடியெல்லாம் வாங்கியிருக்கேன், அதுக்காக பயந்துருக்கேன். அப்புறம் அதுக்கு இப்போல்லாம் சொல்கிறாங்க மருந்து இல்லை அது இதுங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. சொல்லி வந்து அவங்க வந்து இல்லை அதான் இல்லை அதுக்கு இன்றைக்கி அவ்வளோ பணம் கொடுக்க முடியுமா மக்கள் அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸ் டைப்பில் அன்றைக்கி செலவை பேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதையெல்லாம் பண்ண முடியாது. இது முடிஞ்சளவுக்கு நாயர்களை வந்து முடிஞ்சளவுக்கு பிடிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதான் நம்ம மிடில் கிளாஸ் லைஃபுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. கண்டிப்பாக நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக நாய்களால் நிறைய பேர் பிடிச்சு ரேபிஸ் அட்டாக்கால இறந்து. ஆமாம் இருந்திருக்காங்க. அவங்களோட உடம்புல காயப்படுத்திருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்கேன்.
கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அதான் அந்த வேக்சின் சரியான நேரத்தில் போட முடியாமையோ இல்லை அவங்க விழிப்புணர்வு இல்லாமையோ இருந்திருக்கலாம், இல்லை மருந்தோட தன்மை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் நிறைய பேர் பாதிப்பு, அதான் அந்த மிடில் கிளாஸில் வந்து நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். நாங்கள் நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போவே நம்ம ரேஸ் கோர்ஸில் ஒரு தனியாக நடந்தாங்கன்னா 2-3 நாய் இருந்துச்சுன்னா பயமாக தான் இருக்கும். நம்ம தனியாக நடக்கிறதுக்கு பயமாக இருக்கும். அது நிறைய மாதிரி வேறு சொல்லுங்கள். இல்லை, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதன் மூலிமா வந்து நாய்களை பிடிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோடய வாதம். அதே மாதிரி பாதுகாப்பாக இருங்க எல்லோரும். அன்டைமில் போகிறது வர்றது இன்றைக்கி எவ்வளவோ இருக்குது. ஆனால் இருந்தாலும் சும்மா நம்ம ஏரியாக்குள்ளே போகும்போது அதோட பயம், நீங்கள் நாய் ஒரு மாதிரி துரத்திட்டு வரும்போது ஒரு தலையில் ஒரு மாதிரி ஆகும். அது நாய்க்கு மட்டும்தான் ஆகும், நீங்கள் வேறு எந்த மிருகத்துக்குமே ஆகாது. நாய் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மூளை வரைக்கும் வேலை செய்யுது. ப்ரெஷர் எங்கே போகுதுங்கிறது நமக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன் அதை. அதனால் பிடிக்கிறது நல்லது தான். ஓகே, நன்றி. தங்கள் தரப்பு வாதங்கள் என்ன பிரஜ்வல்? அது தவறு தான் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாய்ங்க சிவந்தாமல் சுற்றிட்டு இருக்கு ரோட்டில், அதுங்களை போய் பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சி ஒன்று சண்டை போட்டு என்ன பண்ண சொல்லுங்கள் நீங்களே? நாளைக்கு அதில் கடிச்சிக்கிட்டு அதுங்களுக்கு நோய் வந்து செத்து போயிடும். அதை பார்க்க மாட்டாங்க. சோறு போடணும், அதுக்கு சோறுக்கு யார் காசு கொடுக்கா? கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் கொடுக்காங்களா? குடிக்க மாட்டாங்க. அப்படி நினச்சிட்டு நீ யாரும் இருந்திருக்க மாட்டேன் சாட்டை. அதுக்கு அது பிரச்சனை கிடையாது. இங்கே நாய்களை பிடிக்கணும் என்னோட வாதம், பிடிக்க வேண்டாம்னு அர்த்தம். அதுங்களை சுதந்திரமாக விட்டாலுமே பரவாயில்ல, அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கோம். என்ன வேக்சினேஷன் பண்ணுங்க, அங்கே ஈஜிப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஊசி மூலம் வேக்சினேஷன் பண்ணுறாங்க. ஊதுனா பைப்பில் அடிச்சு போய் ஊசி கொடுத்துருது. அந்த மாதிரி இங்கேயும் பண்ணலாம், கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு பண்ணலாம். மற்றதுக்குலாம் நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண நினைக்கிறோம், இது பண்ண மாட்டேங்காங்க. இது என்னோட தரப்பு வாதம், அவ்வளோதான். தங்கள் தரப்பு வாதங்கள் என்ன? நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் பைக்லாம் போகும்போது ஏழைகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பைக்கில் போகிறாங்க சாதாரண மக்கள், நடந்து போகும்போது வந்து நாய் வந்து கடிக்குது இல்லை, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது வந்து நம்ம வண்டியை மெதுவாக ஓட்டணும். வண்டியை நாய்கிட்ட போய் ஊர்னு போய் இது பண்ணுறது, நாய்ங்களை போய் அடிக்க போகிறது, இந்த வேலைலாம் பார்த்தா நாய் கடிக்க தான் செய்யும். அது நல்லா கடிக்கணும் போட்டு. அப்போ தான் ஒழுக்கமாக வண்டி ஓட்டணும். ரோடு எதுக்கு ஓட்டி போட்டுருக்காங்க? வண்டி ஓட்ட தானே, ஒழுக்கமாக வண்டி ஓட்டணும். ரூல்ஸே ஃபாலோ பண்ண கிடையாது. ஒருத்தர் பைப் மாதிரி எக்ஸாஸ்ட் போட்டுக்கிறான், ஓன்னு கேட்குது, ஏதோ கிளவியில் சத்தம் போடுற மாதிரி கேட்க வந்துட்டு. அது எப்படி வண்டி ஓட்ட சொல்லுங்கள் நீங்களே? நடக்குமா? உங்களுக்கே வலிக்கல காதில், அப்போ அவங்க வலி நாய்களுக்கு வலிக்காதா? வெறி வந்து கடித்தான் செய்யணும். வட்டக்ஸ்லேயே போகணும் டெபாசிட் இதெல்லாம். இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அதை வந்து ஆதரிக்கிறீங்க இல்லையா? அதாவது ஆதரிக்கிறீங்கன்னா நாய் வந்து ரொம்ப ஆதரிக்கிறீங்க, அந்த கருத்து சொல்கிறோம் கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. இதை வந்து நாய்களை பிடிக்கணும் கொல்லணும் ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்க வந்து நிறைய வலி வேதனையும் அனுபவிச்சிருக்காங்க. நாய் வந்து கடிக்கிறதுனால நிறைய உயிர்கள் போயிருக்கு. யூடியூப்லாம் நீங்கள் கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் அவங்க கூட பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெரிய இந்த ரேபிஸ் அட்டாக், ஒரு கபடி பிளேயர் கூட இறந்தார் பஞ்சாபில். ஆகிறாங்கல்ல, அதை பற்றின எல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு கூட நீயா நான் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, ஏதோ ஆட்டோக்கார் குறுக்க நாய் வந்து அவன் குழந்தை இறந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆகி. அதுக்குன்னு அதை மொத்தமாக அழிக்கக்கூடாது, எங்கே ஒரு கண்டெய்ன்மெண்ட்டில் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அப்புறம் அதை எத்தனை பேரை பார்க்க முடியும் சார் கடைசி வரைக்கும்? அதான் வீட்டில் நம்மளே பார்க்குறது பெரிய விஷயம். நமக்கே சோறு போடுறது பெருசு. முதல்ல வீட்டில் நாய்களை வளர்த்து சோறு போடுறாங்க, அதுவும் பெருசு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ நம்ம ஒதுங்கிக்கிற நல்லது, அவ்வளோதான். இப்போ வந்து ஒருத்தங்க வேணான்னு சொல்லுதாங்களே, அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும், ஏன் வேணான்னு சொல்லுதாங்க, ஏன் வேணும்னு சொல்லுதாங்க. போய் அவங்களே கேட்டால் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். உடனே போயிட்டு வேணாம் கொடி தூக்கணும் எல்லாம் தூக்கலாம், தண்டல்காரன் தூக்கினவெல்லாம் கொடி பிடிக்கலாம் செய்தான். அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே? இப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இது கொல்லக்கூடாது, அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்லி வந்து அதை எதிர்க்கிறாங்கல்ல, பிடிக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து அதை கொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க மாதிரி ஏதாவது பணக்காரங்களுக்கு அந்த வலி வேதனையும் தெரியாது, ஏழைகளுக்கு மட்டும்தானே அந்த வலி வேதனையும் தெரியும். அவங்க வீட்டில் 4 பப்பி வச்சுருப்பாங்க, நம்ம அப்படி வச்சுருப்போமா? நோட்டில் போகிற நாய் ஜிம்மி டைகர்னு கூட்டு பேர் வச்சு அழகாக கொஞ்சம் சோறு போடுவோம், பழைய சோறு போட்டு சாப்பிட்டு போவோம். நம்ம வாழாட்டம் ஏரியாவுக்குள்ளே வந்தால் நமக்கு செக்யூரிட்டி மாதிரி அது ஒன்றும் பண்ணாது நம்மளை. நம்ம அப்படி நினைப்போம். அவங்க எப்படி நினைக்க மாட்டேன், போன் தூண் களை தூக்கி வீசுவாங்க, அப்போ கடிக்க தான் செய்யும். அது நம்ம என்ன பண்ண முடியாது. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன நடக்கிறோ அதை நம்ம சொல்ல முடியும். ஒருத்தங்க ஒரு கருத்துக்கு இருக்கும், இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கருத்தில் தான் பேச போனால் ரொம்ப பேச போகும். அவங்களுக்கு ஏன் பிடிக்கல, ஏன் வளர்த்து, ஏன் வந்து கொல்லணும்னு சொல்கிறாங்க இல்லை, ஏன் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை, அது நம்ம கேட்கணும். அவங்ககிட்ட ஏன் நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் இருக்குது, ஸ்ட்ராங்காக ரீசன் சொல்லுங்கன்னு கேட்கணும். கேட்டால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அவங்ககிட்ட கேட்காம இவங்ககிட்ட கேட்காம இருந்துட்டு கடைசியில் வந்து போராட்டம் தான் நடக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்லுங்கள் அனீஸ், நீங்கள் பேசுங்க அனீஸ். நம்ம இப்போ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். பெல் பட்டன் அமுச்சு விட்ருங்க. தேங்க்யூ தலை, தேங்க்யூ ஸோ மச்.